ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. நம்ம இன்னைக்கு நவுனுடைய பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நவுன் டைப்ஸ், அதுக்கப்புறம் நவுனுடைய சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ், அதுக்கான ஒரு 20 ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து நவுனுடைய கேசஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது கூட சேர்த்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் பார்க்க போகிறோம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், செஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்பி அசிஸ்டன்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் ஒரு டீசெண்டான வேகன்சி இருக்குது. நம்ம கன்சிஸ்டன்ஸாக டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து செஷனல் டெஸ்ட் இது எல்லாமே எடுக்கணும். கூடவே வந்து ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனையும் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், நம்மளோட மெயின் டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். வீக் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஆவரேஜ் ஆகணும், அபவ் ஆவரேஜ் ஆகணும். ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், லெட் கெட் ஸ்டார்டட். நவுன் அண்ட் கேசஸ் பார்க்க போகிறோம். நவுனில் மொத்தம் 4 கேசஸ் இருக்குது. அது என்னென்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நாமினேட்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ். இதான் ஃபர்ஸ்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவுன் வந்து சப்ஜெக்டாக இருந்தால் அது வந்து சப்ஜெக்டிவ் ஒரு நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? when a noun is used as a subject of a sentence, it is in the nominative case. For example, the dog barked loudly. இந்த இடத்துல the dogன்றதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நவுன் வந்து சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இது வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி அண்ட் மீனா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல சயின்ஸ்ன்ற நவுன் வந்து சப்ஜெக்டிவாக ஆக்ட் ஆயிருக்கு. ரவி அண்ட் மீனாவும் இந்த இடத்துல வந்து என்னவா இருக்காங்கன்னா சப்ஜெக்டிவாக ஆக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் நவுன் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆயிருந்தா அது வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஓகேவா? ஷீ கால்ட் அண்ட் கீத் எஸ்டர்டே அப்படின்னு இருக்காங்க. ஷீ கால்ட் அண்ட் கீத் எஸ்டர்டே அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ல வந்து ஷீ இருக்கு. லைக் இது வந்து நவுன் கிடையாது, இது வந்து ப்ரொனவுன். ஓகேவா? கால்ட் அன்கீத் எஸ்டர்டே. அன்கீத் இந்த இடத்துல தான் வந்து நவுன் சப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்றாங்க. ஐ கேவ் த புக் டு சீதா. இந்த இடத்துல வந்து புக் வந்து என்னவா இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு. இது என்ன? நவுன். ஓகேவா? இந்த இடத்துல நவுன் வந்து ஆப்ஜெக்டிவா ஆக்டா இருக்கு. வி சா த மூவி லாஸ்ட் நைட். இந்த இடத்துல நவுன் என்னவா இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகேவா? நவுன் வந்து ஆப்ஜெக்டிவா இருந்ததுன்னா வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ். நவுன் வந்து ஆப்ஜெக்டுடைய பிளேஸ்ல இருந்ததுன்னா அது வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொசசிவ் கேஸை வச்சு தான் வந்து எரஸ்பாட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் வந்து பொசசிவ் கேஸில் தான் வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நிறைய எரஸ்பாட் கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க போவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when a noun shows ownership or possession, it is in the possessive case அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஓனர்ஷிப் ஒரு பொசிஷனை வந்து அந்த இடத்துல டினோட் பண்ணியிருந்தா அது வந்து பொசசிவ் கேஸ் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். தட் இஸ் ரீனாஸ் பென். ரீனாவோட பென். இந்த ரீனாவோட ஒரு ஓனர்ஷிப். ஓகேவா? அந்த பென் வந்து ரீனாவுடையது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுவாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அதாவது பொசிஷனை டினோ பண்ண ஆஃப் போடுவாங்க. லைக் இது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்னா, த பென் பிலாங்ஸ் டு ரீனா அப்படின்னு போடலாம். இல்லைன்னா வந்து the cat's tail is very long. The tail of the cat is very லாங். இப்படியும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம். பட் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜான்ஸ் ஐடியா வாஸ் அக்செப்டட் பை எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஜான்ஸ் ஐடியா, ஜானோட ஐடியா. ஓகேவா? ஒரு 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 ஓனர்ஷிப். ஓகேவா? அதை வந்து அந்த இடத்துல குறிக்கிறதுனால இது வந்து பொசசிவ் கேஸ்ல இருக்கு. இன்னும் பொசசிவ் கேஸ்ல தான் வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்தரா இன்னும் ஒரு கேஸ் பார்த்துட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் கேஸ் occative case. ஓகேவா? when noun is used to address or call someone, it is in the occative case. ஒன்றும் இல்லை, நவுனை வந்து யாரையாச்சும் அட்ரஸ் பண்ணவோ இல்லை யாரையாவது கூப்பிட யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து occative case. இது மோஸ்ட்லி நம்மளுக்கு வராது, பட் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சுரேஷ் கம் ஹியர் குயிக்லி அப்படின்னா இந்த இடத்துல சுரேஷை வந்து என்ன பண்றாங்க? கால் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லெட் செலிப்ரேட்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்றாங்க. டீச்சர் மே ஐ ஆஸ்க் அ கொஸ்டின். இந்த இடத்துல வந்து டீச்சரை வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காக அட்ரஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு occative கேஸ்னா ஒன்றும் இல்லை, யாரையாவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணவோ யாரையாவது ஒருத்தர் கூப்பிடவோ யூஸ் பண்றதா வந்து occative கேஸ். ஓகேவா? நவுனுடைய 4 கேஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்காக என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? some important points about the use of apostrophe s. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, apostrophe is used with a possessive case. நமக்கு தெரிஞ்சதான் possessive caseல தான் வந்து apostrophe s யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல சொல்றாங்க பாருங்க, இந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, ஆஃப் யூஸ் பண்ணி பொசிஷனுக்கு சொல்லுவாங்க, ஓனர்ஷிப்பை சொல்லுவாங்க. அதை apostrophe s போட்டும் சொல்லுவாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, the novels of Dickens are famous worldwide. the novels of Dickens are famous worldwide. இதுவும் கரெக்ட்.
டிக்கன்ஸ் நாவல் ஒரு ஃபேமஸ் வேர்ல்டு வைட். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்காங்க. அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க, எஸ் போடல. அதுக்கு ஒரு தனி ரூல் இருக்கு. எந்த இடத்துல வந்து வெறும் அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போடணும், எந்த இடத்துல வெறும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ரூல் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? லைக் இப்படியும் அப்போஸ்ட்ரோஃபி போட்டும் என்ன பண்ணலாம், பொசிஷனையும் ஓனர்ஷிப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டினோட் பண்ணலாம். இன்னொரு நோட் பாருங்க, ராகுல்ஸ் பிரதர்ஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அடுத்து வர நவுன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஓகேவா? அதாவது ராகுல்ஸ் பிரதர்ஸ் கார்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. த கார் ஆஃப் ராகுல்ஸ் பிரதர், இதுதான் வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ். இது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட், சிங்குலர் நவுன்ஸ், சிங்குலர் நவுன் ஆட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அதாவது சிங்குலரா இருந்தா நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம். லைக் சிங்குலர் கேர்ள்னு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கேர்ளுடைய பொசிஷனை சொல்றதுக்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இங்கே தான் பட்டிருக்காங்க. த கேர்ள்ஸ் ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல். அதுவே இந்த இடத்துல கேர்ள்ஸ்னு ஒரு எஸ் இருந்து திருப்பி ஒரு எஸ் போடுவோமா, போட முடியாது. ஸோ சிங்குலராக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. த கேர்ள்ஸ் ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல், த டீச்சர்ஸ் லேப்டாப் இஸ் நியூ. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துங்க, இந்த இடத்துல நவுன் என்னவா இருக்கு, சிங்குலராக இருக்கு. அதுவே ப்ளூரலாக இருந்தாலோ ஆல்ரெடி நவுன் கூட ஒரு எஸ் ஆட் ஆகியிருந்தாலோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. இன்ஸ்டேட் நம்ம வெறும் அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டுக்கலாம். த பிளேயர்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு யூனிஃபார்ம் வேர் டர்ட்டி அப்படின்னா ஆல்ரெடி இங்கே எஸ் இருக்கு. இங்கே இடத்துல நம்ம வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. இன்ஸ்டெட் தட் த பிளேயர்ஸ், இந்த இடத்துல வந்து பிளேயர்ஸ் வேற ஒரு அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டுக்கோங்க. யூனிஃபார்ம் வேர் டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். த ஸ்டாஃப்ஸ், த டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ரூம் அப்படின்றாங்க. டீச்சர்ஸ் ஆல்ரெடி எஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெறும் அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், காம்பவுண்ட் நவுன்ஸ் ஆட்ஸ் apostrophe s to the last word. The prime example பாருங்க, the prime minister of India's speech was inspiring அப்படின்னு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வாஸ் இன்ஸ்பைரிங் அப்படின்னு கூட ஆட் பண்ணலாம். பட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்பீச் வாஸ் இன்ஸ்பைரிங்னு போடக்கூடாது. இன்ஸ்டெட் தட் த பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வாஸ் இன்ஸ்பைரிங். இது ஒரு காம்பவுண்ட் நவுன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வாஸ் இன்ஸ்பைரிங் அப்படின்லாம். நெக்ஸ்ட், த கமாண்டர் இன் சீஃப் decision was final. The commander in chief, the commanders in chief decision அது வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு போடுறது. அதுவே நம்ம பொசிஷன் இப்போ கமாண்டர்ஸ் இன் சீஃப் அப்படின்றது எப்போ போடுவோம், கமாண்டர்ஸ் இன் சீஃப் அப்படின்றத நம்ம எப்போ போடுவோம்னா இந்த ப்ளூரல் ஃபார்மாக இது பண்ணும்போது. அதுவே நம்ம பொசிஷனையோ இல்லை வந்து ஓனர்ஷிப்பையோ சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் வேர்டுக்கு தான் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொனவுன் லைக் சம்படி, எனிபடி, எவ்ரி ஒன் அப்புறம் அது கூட ஒரு எல்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம எதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும்னா அந்த எல்ஸுக்கு தான் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். அதுவே வெறும் சம்படி, எனிபடி, எவ்ரி ஒன் அது வந்து அது மட்டும் எல்ஸ் இல்லாமல் வந்திருந்தா அதுக்கே நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுக்கலாம். லைக் இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, எனிபடிஸ் ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னு இருக்கு. எனிபடிஸ் ஃபோன் இஸ் ரிங்கிங், அதாவது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்கே போட்டிருக்காங்க, எனிபடிஸ் phone is ringing அப்படின்னு சொல்லிட்டு anybodyஸ்க்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுருவாங்க. ஸோ இது ரைட். anybody's else phone is ringing என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு பதில் anybody else phone is ringing அப்படின்றது தான் கரெக்ட். nobody else opinion matter here. இந்த இடத்துல வந்து எல்ஸுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், two or more nouns joined by and each take apostrophe. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ராம்ஸ், சீதாஸ் கார் இப்படின்னு இருந்தா அது ராங்னு சொல்லிட்டு, அதுவே ராம்ஸ் அண்ட் சீதாஸ் கார் அப்படின்னா அது வந்து கரெக்ட். ஓகேவா? இங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது ரெண்டு நவுன்ஸ் வந்து அண்ட் ஆல வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரோஹன்ஸ் அண்ட் மோகன்ஸ் ப்ராஜெக்ட் வேர் செலக்டட், அனிதா அண்ட் கவிதாஸ் ட்ரெஸ் ஆர் சிமிலர், அர்ஜுன்ஸ் அண்ட் நேஹாஸ் அபார்ட்மெண்ட் ஆர் நியர்பை. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே அண்ட் ஆல கனெக்ட் ஆகியிருக்கு. ரெண்டு நவுனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட்.
ஓகே, நம்ம லாஸ்ட் பார்க்க போறோம். என்னன்னா ஜென்ரலி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இஸ் நாட் யூஸ்டு வித் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணக்கூடாது, நான் லிவிங் திங்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, த சேர்ஸ் லெக் ஆர் broken, த சேர்ஸ் லெக்ஸ் ஆர் broken. சேர்ன்றது என்ன, ஒரு நான் லிவிங் திங். ஆனா அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தா அது வந்து என்ன, அது வந்து ஒரு எரர். கண்டிப்பா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. த லெக்ஸ் ஆஃப் த சேர் ஆர் broken அப்படின்றது தான் வந்து கரெக்ட். நம்ம வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், பொசிஷன் சொல்லும் போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் மட்டும் போடுவேன், போட்டா டினோட் பண்ற மாதிரி கிடையாது. ஆஃப் போட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. த கார்ஸ் என்ஜின் ஸ்டாப்டு ஒர்க்கிங். கார்ன்றது வந்து ஒரு நான் லிவிங் திங், அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. த என்ஜின் ஆஃப் த கார் ஸ்டாப்டு ஒர்க்கிங், அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, இதுக்கும் சில எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகேவா. இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸுக்கும் வந்து அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சோனிஃபிகேஷன், அதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உருவகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்ஸ் பியூட்டி, அதுக்கப்புறம் வந்து டைம்ஸ் குரூவல்டி, ஃபார்ச்சூன் ஸ்மைல். ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி உயிர் கிடையாது, பட் அந்த இடத்துல ஒரு பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. எர்த்ஸ் பியூட்டி, டைம்ஸ் குரூவல்டி, ஃபார்ச்சூன்ஸ் ஸ்மைல், இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அது கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சில ஃபிக்ஸ்டு ப்ரைசஸ் இருக்கு. லைக் எப்படி சொல்றதுன்னா, அட் அ ஹேஸ் பிரெத் வந்து ஒரு ஃப்ரேஸ். அதோட மீனிங் என்னன்னா, ஒரு சின்ன கேப் தான். ஒரு பர்சன் இல்லை ஒரு திங்குக்கும் அட் அ ஹேஸ் பிரெத் அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். டெத்ஸ் டோர்னா சாவோட விளிம்புல இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வரும். ஃபார் எவன்ஸ் சேக் அப்படின்னா ஒரு ஃபியூரியா ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் பொழுது, ஃபியூரியஸா இருக்கும் பொழுது வர ஒரு ஃப்ரேஸா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸ்க்குலாம் வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து while denoting டைம், வேல்யூ, டிஸ்டன்ஸ், வெயிட் எக்ஸெட்ரா. அதே மாதிரி டைம், வேல்யூ, டிஸ்டன்ஸ், வெயிட் இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ் ஒர்க், இயர்ஸ் சேலரி, மைல்ஸ் டிஸ்டன்ஸ், அதான் கால்குலேட்டிவா இருக்க திங்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டுக்கலாம். எதர் அவங்க வந்து லிவிங் ஆர் நான் லிவிங்கா இருந்தாலும் அது மேட்டர்ஸ் கிடையாது. அது கால்குலேட்டிவா இருந்தால் லைக் டைமோ, வேல்யூவோ, ஒரு டிஸ்டன்ஸோ, ஒரு வெயிட்டோ கால்குலேட்டிவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டுக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்ஸோட எல்லா ரூல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நான் பார்த்துட்டு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நான். ஓகேவா. கவுண்டபிள்னா என்ன, அதுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும், அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கவுண்டபிள் நவுன்ஸுக்கு அண்ட் அப்படின்ற ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த நம்பர்ஸை டினோட் பண்ணலாம். எப்படி சொல்றது, 1 பென், 2 பென், 3 பென் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸை வச்சு டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கு, சிங்குலர் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா. சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, புக்ஸ், ஆப்பிள்ஸ், சேர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஐடியாஸ். ஸோ இது எல்லாமே வந்து கவுண்டபிள். ஓகேவா. இப்போ சென்டென்ஸா பார்க்கலாம். I bought a book. She has 3 apples. அதாவது இது எல்லாமே வந்து கவுண்டபிள். ஓகேவா. ஸோ நம்ம ஆர்டிக்கல் பிளேஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் பிளேஸ் பண்றோம். தே ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டினோட் பண்றோம். ஹீ கேவ் மீ an ஐடியா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஐடியாவும் கவுண்டபிள் தான். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனை நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ண முடியாது. அதாவது அதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு கவுண்டே இருக்காது அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா. அண்ட் அவங்களுக்கு வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அண்ட் வந்து கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கூட எரஸ்பாட் கேட்பாங்க. ஓகேவா. லைக் சுகர் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. கிவ் மீ அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐக்கு பிஃபோர் வந்து நம்ம ஆன் என்ற ஆர்டிகல் போடுவோம். ஐ மீன் வவல்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன் என்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது வந்து கரெக்ட்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பக்கத்துல வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸால அதை வந்து நம்மளால டைரக்டா டினோட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் தட் நம்ம என்ன
மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா சம், மச், லிட்டில், அ லாட் ஆஃப் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. வாட்டர், மில்க், ரைஸ், சுகர், இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், அட்வைஸ், இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். நம்மளுடைய நவுனுடைய டைப்ஸ் பார்க்கும்போதோ, நவுனுடைய சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போதே நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டேபிளோ காலம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வெரி வெல். ஓகேவா? ஓகே, இதுக்கு சென்டென்ஸ் பார்ப்போம். I drank some water. வாட்டர் வந்து சம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு தான் டினோட் பண்ணுமே தவிர நம்பர்ஸ் வச்சு டினோட் பண்ண முடியாது. ஓகேவா? She gave me good advice. There is little sugar left. We need more information. இந்த இடத்துல எங்கேயுமே அன்கவுண்டபிள் நவுன் பக்கத்துல எந்த ஒரு கவுண்டோ ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ அவங்க ஆட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி கவுண்ட்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அ பீஸ் ஆஃப், அ கிளாஸ் ஆஃப் அந்த மாதிரி வேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். லைக் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அ பீஸ் ஆஃப் அட்வைஸ், a glass of water, a bowl of rice, a bottle of milk, a piece of furniture. So இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். He gave me a piece of advice. She drank 2 glasses of milk. ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் ப்ரெசென்ட் ஆகாது. அதை நம்ம கவுண்ட் பண்ணுற நம்பர்ஸ் வச்சும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டினோட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா சம், மச், லிட்டில், அ லாட் ஆஃப் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அ பீஸ் ஆஃப், அ கிளாஸ் ஆஃப் அந்த மாதிரி வச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுவே கவுண்டபிள் நவுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம வந்து நவுனுடைய எல்லா பார்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் ஓகே ஆஸ்பிரன்ஸ், நவுனுடைய எல்லா பார்ட்ஸும் நம்ம நல்லா பார்த்தாச்சு. கண்டிப்பாக நவுன்னா என்ன, நவுனுடைய டைப்ஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எவ்வளோ எலாபரேட்டிவாகவோ எவ்வளோ சிம்பிளாகவோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாகவோ நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நவுனுடைய டாப்பிக்கை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணி டெலகிராம் சேனலில் இருந்து நம்ம மெட்டீரியல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் யர் டைம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.